நமக்கும் பெரியார் மாணவராக ஆக வேண்டும் என்று ஆசை. அப்போது நம்ம கேட்குற கேள்விக்கு இந்த பெரியாரிஸ்டுகள் சரியாக பதில் சொன்னால் நாமளும் பெரியார் மாணவர் அல்லது பெரியாராக உருவாகலாம். என்னன்னா, மதுவிலக்கு துறை என்பது என்ன? மதுவிலக்கு துறை என்பது மதுவை விற்பதா அல்லது மதுவை அழைப்பதா? பெரியார் கொள்கை பேசுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது முதலமைச்சராக மீண்டும் ஆக்கிட்டு துடிக்கிறாங்களே. உண்மையாக பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தை ஒழிக்கணும், கல்லை ஒழிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ள தென்னை மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சார் இல்லையா? அந்த பெரியாரிஸ்டில் அந்த பகுத்தறி பேசுகிறவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயத்தை அதிகமாக ஓட வைப்பது திமுக. இந்த நிலைப்பாடு என்ன? அதுதான் நம்ம கேள்வி. அப்போது சாராயத்தை விற்பது பெரியாருவா பகுத்தறிவா அப்படின்றால் அந்த ஈயத்தர அந்த மானங்கண்ட பெரியார் நமக்கு தேவையில்லை, அந்த மயிர்பிடிக்கு பெரியார் நமக்கு தேவையில்லை. இல்லை சாராயம் ஒழிப்பு தான் பெரியாரிசும் அது பேர் தான் பகுத்தறிவு என்றால் அந்த திமுகவை சாராயம் விற்க நிப்பாட்டு சொல்லி சாராயம் விற்க வேண்டாம் என்று சொல்லி ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், நிற்க தேவையில்லை, மூட தேவையில்லை, ஒரே ஒரு கோரிக்கை கி வீரமணி அவர்களோ சுபா வீரபாண்டி அவர்களோ சொல்வார்களா? அப்படி சொன்னால் நம்ம பெரியாரை ஏற்றுப்போம்.